வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசியில் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்ட சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி அதில் வந்து பார்த்திங்கன்னா 2026 நோட்டிஃபிகேஷன். ஸோ மிக முக்கியமான நோட்டிஃபிகேஷன் இந்த டிஎன்எஸ்டிசியோடைய பெரிய நோட்டிஃபிகேஷன். எல்லாருமே எதிர்பார்த்த 2026 ஒரு மிகப்பெரிய அளவில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நோட்டிஃபிகேஷன். டிசிசியோடைய நியமனங்கள் தடை. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் நியமனம் பண்ணுவாங்களா, இல்லை ஆல்ரெடி நியமன பணங்கள் எல்லாமே தடையில் பண்ணுவாங்களா? ஸோ டிசிசியோடைய 750க்கு மேற்பட்ட நியமனங்கள், 850க்கு மேற்பட்ட நியமனங்கள் மீண்டும் வந்து செகண்ட் சிவி லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு உண்டாண்ட கால் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க டிசிசி மக்களே. இதற்கான அறிவிப்புகள் அனைத்துமே கண்டிப்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு வெளியாகலாம். ஸோ டிசிசியோடைய நியமனங்களில் புதிய அறிவிப்புகள் கண்டிப்பாக வெளியாகும். இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர். ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 நோட்டிஃபிகேஷனில் டிசிசியோடைய நியமனங்கள் டிரைவர் கம் கண்டக்டர் எடுப்பாங்களா, இல்லை டிரைவர் தனியாக எடுப்பாங்களா, இல்லை கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களா அப்படின்றது தான் கேள்விக்குறி. ஸோ எல்லாருமே வந்து எப்படி எடுத்தால் நல்லாயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகளவு வேக்கன்சிஸ்கள் உருவாக்கப்படும். அதனால் நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பயனடைவார்கள். ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பெரிய லெவல் கோரிக்கைகள் எல்லாமே அங்கங்கே போயிட்டுருக்கு. ஸோ மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக நிச்சயமாக எடுக்க போகிறாங்க. அதற்காக இப்போந்தே நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க மக்களே. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா நிச்சயமாக இந்த 2026 நோட்டிஃபிகேஷனில் உங்களால் பங்கேற்க முடியாது. போக்குவரத்து கழகத்தில் புதிய விதிகள் அனைத்துமே நியமனப்படுத்தப்படுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு புதிய வாய்ப்புகள் கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எடுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கி அதன் பிறகு தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸை எடுக்க முடியுங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறது. ஸோ 2025 வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. பேருந்து நிலையம் முதற்கொண்டு பணி ஆணைகள், ஸோ டிரைவர் கண்டக்டர் நியமிக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல தரப்பட்ட முறைகேடுகள் இருக்குது. ஏன்னா ஒரு பேருந்து நிலையத்தையே வந்து பார்த்திங்கன்னா தனியாருக்கு எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ தனியாருக்கு பேருந்து நிலையம் கொடுக்கறதுனால இப்போ அடுத்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் கண்டக்டரையும் வந்து பார்த்திங்கன்னா தனியார் தான் அதிகமாக இந்த இனிமேல் வரும் காலங்களில் டிரைவர் கண்டக்டரை கூட அதிக அளவில் தனியாருக்கு கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் தான் இருக்குது. ஏன்னா ஒரு பேருந்து நிலையத்தையே தனியாருக்கு போயிடுச்சு. விரைவில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கண்டக்டர் எல்லாமே தனியாருக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது என்ன சாத்தியம்? ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக நிறைய டிரைவர் கண்டக்டர் எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க போக்குவரத்து கழகத்துடைய சம்பளத்தை பெற்று. ஸோ அவங்களுடைய வாய்ப்பு இனிமேல் பறிபோகும். டெம்பரவரி ஆட்கள் கூட இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பை கூட இனிமேல் வந்து பறிபோகும் நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகம் தள்ளப்பட்டிருக்கு. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கு ஒரு சுமூகமான முடிவெடுப்பார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை வெளியிடுவார். வெற்றி பயணம் திட்டத்தையும் விரைவில் துவக்குவார் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.